உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நம்ம இது வரைக்கும் பல தலைவர்களை சந்திச்சிருக்கிறோம். காமராஜர், அண்ணாதுரை, கலைஞர், எம்ஜிஆர், ஜானகி அம்மா, ஜெயலலிதா அம்மா, இன்னும் பல தலைவர்கள் சந்திச்சிருக்கிறோம். எல்லா தலைவர்களும் இறந்ததுக்கு அப்புறமா மக்கள் சொன்னது இவங்கள மாதிரி நல்லவங்க கிடையாது, நேர்மையானவங்க கிடையாது, எளிமையாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் எந்த தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு பெருமை ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு உண்டு. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லா தலைவர்களும் இறந்ததுக்கப்புறமா அவங்களோட பெருமை சொன்னாங்க, நேர்மை, இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறமா தான் ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம கேட்ட வார்த்தை, அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோம். ஆனால் இந்த வார்த்தையை நான் மற்ற தலைவர்களுக்கு பேசி கேட்டதாவோ இல்லை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க பேசினதாவோ நான் கேட்டதே கிடையாது. இவங்க இந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மா பேர் வாங்கினாங்க அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கடைக்கோடி மக்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு செஞ்சது. அப்போ காமராஜர் அவர்கள் செய்யலையா, மற்றவங்களாம் செய்யலையா அப்படின்னு கேட்டால் அவங்களாம் செஞ்சாங்கன்னாலும் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அடியாளம் வரைக்கும் போய் என்ன தவறு நடக்குங்கிறது முதற்கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை செஞ்சாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு தடவை பொங்கல் பரிசுன்னு சொல்லிட்டு 1000 ரூபா பணம் அறிவித்தாங்க. அப்போ அவங்க டிவியில் சொன்ன அந்த பேட்டியை நான் நேரடியாக பார்த்தேன். அதில் அவங்க சொன்ன வார்த்தை, 1000 ரூபா பணம் ரேஷன் கடை மூலியமாக தர்றோம், ஆனால் அந்த பணத்தை முழு 500 ரூபா தாளை 2 தாள் கொடுக்கணும் அப்படின்னு அறிவிப்பு விட்டாங்க. யாராவது சில்லறை மாற்றி சில்லறையாக கொடுத்தாங்கன்னாவே வாங்காதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது இந்த அளவுக்கு நுணுக்கமாக சொல்கிறாங்கன்னா அவங்க எந்த விஷயத்தை யோசிச்சிருப்பாங்க? ஒரு திட்டம் போடுறோம்னா அந்த திட்டம் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்குள்ளக்க இடையில சுரண்டி தின்றுவாங்க அப்படிங்கிறத யோசித்து செஞ்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்கள அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தா அப்படிங்கிற வார்த்தை சொல்கிற அளவுக்கு மக்களை கொண்டு போய் வச்சுச்சு. இன்னும் நிறைய இருக்குது, தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.